வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, சீனாவோட பெய்ஜிங் நகரத்துல போங்கோல் இன்ஸ்டிடியூட் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் இருக்கு. இந்த நிறுவனத்துல இந்தியா தொடர்பான ஸ்டடீஸ கிஜி மாயோ அப்படிங்கிற ஒரு நபர் செஞ்சு வந்துகிட்டு இருக்காரு. அந்த நபர் சமீபத்துல ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. அந்த பேட்டியில இந்தியாவோட ஆயுத ஏற்றுமதிகள் குறித்து பல சர்ச்சைக்குரிய கருத்துக்களை சொல்லி இருக்காரு. அதாவது இந்தியாவை ஆர்சனல் ஆஃப் டெமோக்ரசி அப்படின்னு சொல்லி இருக்காரு. ஆர்சனல் ஆஃப் டெமோக்ரசி அப்படின்னா ஜனநாயகத்தின் ஆயுத கிடங்கு அப்படின்னு அர்த்தம். அதாவது இரண்டாம் உலக போர்ல அமெரிக்காவுக்கு இந்த ஆர்சனல் ஆஃப் டெமோக்ரசி அப்படிங்கிற பேர் கொடுக்கப்பட்டது. இரண்டாம் உலக போர்ல அமெரிக்கா ஜனநாயக நாடுகளுக்கு மிகப்பெரிய அளவுல ஆயுதம் ஏற்றுமதி செஞ்சாங்க. அதே போன்று தற்போதைய காலகட்டத்துல ஜனநாயக நாடுகளுக்கு இந்தியா ஆயுதம் ஏற்றுமதி செய்யறாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அதே போன்று இந்தியாவோட ஆயுத ஏற்றுமதி அதிகரிப்பதற்கு என்ன காரணம், ஆயுத ஏற்றுமதியை அதிகப்படுத்துவதற்கு என்ன மாதிரியான திட்டங்களை இந்தியா செயல்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க, வரும் காலத்துல இந்தியாவோட இந்த ஆயுத ஏற்றுமதி உலகின் ஜியோபொலிட்டிக்கல் சிச்சுவேஷன்களை எப்படி மாற்றி அமைக்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அதாவது ஓப்பனா சொல்லணும்னா இந்தியாவோட ஆயுத ஏற்றுமதியை பார்த்து கிஜி மாயோ கதறி இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோல சீனா எதற்காக இந்தியாவோட ஆயுத ஏற்றுமதியை கண்டு இப்படி அஞ்சு நடுங்குறாங்க, எதற்காக சீனா இந்தியாவை அமெரிக்காவோடு கம்பேர் செய்து பேசுறாங்க அப்படிங்கிறது குறித்து நம்ம டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்கலாம். சமீப காலங்கள்ல இந்தியாவோட ஆயுத ஏற்றுமதி மிகப்பெரிய அளவுல அதிகரிச்சு வந்துகிட்டு இருக்கு. 2024 இருந்து 2025 வருடத்தோட பினான்சியல் இயர்ல மட்டும் இந்தியாவோட ஆயுத ஏற்றுமதி 23,622 கோடி. இதுதான் இந்திய சரித்திரத்துல அதிகமா ஆயுதம் ஏற்றுமதி செஞ்சது. இது போன பினான்சியல் இயரை விட 12% அதிக ஆயுத ஏற்றுமதி. போன பினான்சியல் இயர்ல இந்தியா 21,083 கோடி ரூபாய் ஆயுதம் ஏற்றுமதி செஞ்சிருந்தாங்க. இந்தியாவோட இந்த அசுர வேக ஆயுத ஏற்றுமதிக்கு மிகவும் முக்கியமான காரணம் 2014 இந்தியா கொண்டு வந்த சில முக்கியமான பாலிசி சேஞ்சஸ் தான். அதாவது டிஃபென்ஸ் செக்டார்ல பிரைவேட் பிளேயர்ஸ் அனுமதித்ததுதான். இந்த வருடம் இந்தியா செஞ்ச ஆயுத ஏற்றுமதியில 15,232 கோடி இந்திய தனியார் நிறுவனங்களால செய்யப்பட்டிருக்கு. இந்திய அரசாங்கத்தின் கீழ் இயங்கக்கூடிய பப்ளிக் செக்டார் நிறுவனங்கள் கிட்டத்தட்ட 42% வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. இந்த பப்ளிக் செக்டார் நிறுவனங்கள் 8,383 கோடி ரூபாய்க்கு ஆயுதங்களை ஏற்றுமதி செஞ்சிருக்காங்க. இந்த பினான்சியல் இயர்ல மட்டும் இதுவரைக்கும் 1,762 ஆயுத விற்பனைக்கு ஒப்புதல் கொடுக்கப்பட்டிருக்கு. இது போன வருடத்தை விட 17% அதிகமான ஒப்புதல். அதனால இந்தியாவோட ஆயுத ஏற்றுமதி வருடா வருடம் மிகப்பெரிய அளவுல வளர்ச்சி அடையும் அப்படின்னு சைனீஸ் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் கணிக்கிறாங்க. இந்தியா, அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஜெர்மனி போன்ற நாடுகளுக்கு அதிகமா ஆயுதம் ஏற்றுமதி செஞ்சிருக்காங்க. டோட்டலா பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 80க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு இந்தியா தன்னோட ஆயுதங்களை ஏற்றுமதி செஞ்சிருக்காங்க. இந்த விஷயம்தான் சீனாவுக்கு தற்போது மிகப்பெரிய எரிச்சலை ஏற்படுத்தி இருக்கு. அதாவது சைனீஸ் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, செகண்ட் வேர்ல்டு வார்ல அமெரிக்கா ஜனநாயக நாடுகளுக்கு அதிக அளவுல ஆயுதம் ஏற்றுமதி செஞ்சாங்க. இதன் மூலமா மிகப்பெரிய அளவுல காசை சம்பாதிச்சாங்க. அதே போன்று இந்தியாவும் ஜனநாயக நாடு அப்படிங்கிற போர்வேல உலகின் பல நாடுகளுக்கு ஆயுதம் ஏற்றுமதி செய்யறாங்க அப்படின்னு சைனீஸ் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. சைனீஸ் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் இப்படி கதறுவதற்கு காரணம் என்னன்னா, இந்தியா சீனாவின் அண்டை நாடுகளுக்கு தற்போது ஆயுதம் ஏற்றுமதி செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. குறிப்பா சொல்லணும்னா பிலிப்பைனுக்கு 375 மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான பிரம்மோஸ் மிசைல்களை ஏற்றுமதி செஞ்சிருக்காங்க. இது சீனாவுக்கு ஒரு அச்சுறுத்தலா பார்க்கப்படுது. அதே போன்று ஆகாஷ் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்களை ஏற்றுமதி செய்வதற்கு பிலிப்பைனுடன் இந்தியா பேச்சுவார்த்தை நடத்தி வந்துகிட்டு இருக்காங்க. இன்னும் கூடிய விரைவில் 200 மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை பிலிப்பைனுக்கு ஏற்றுமதி செய்ய இருக்காங்க. அடுத்து சமீபத்துல பாரத பிரதமர் இலங்கைக்கு சுற்றுப்பயணம் போயிருக்காரு. இந்த சுற்றுப்பயணத்தின் போது இலங்கையுடனும்
ஆயுத விற்பனை தொடர்பா இந்தியா பேச்சுவார்த்தை நடத்த இருக்காங்க. 1984க்கு பிறகு இந்தியா இலங்கைக்கு ஆயுதம் விற்பனை செஞ்சது கிடையாது. தற்போது இலங்கைக்கும் இந்தியா ஆயுத விற்பனை செய்ய இருக்காங்க. அடுத்து இந்தோனேஷியா, மலேசியா, வியட்நாம் போன்ற தென்கிழக்கு ஆசிய நாடுகளுடன் இந்தியா பிரம்மோஸ் மிசைல் விற்பனை தொடர்பா பேச்சுவார்த்தை நடத்தி வந்துகிட்டு இருக்காங்க. இந்த விஷயங்கள் தான் சீனாவை தற்போது எரிச்சல் அடைய செஞ்சிருக்கு. இதன் காரணமாக தான் சைனீஸ் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் பயன்படுத்தி இந்தியா மீது தற்போது குறை சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இதுல குறிப்பிடத்தக்க விஷயம் என்னன்னா, சீனா இந்தியாவை விட அதிகமா ஆயுதம் ஏற்றுமதி செய்யறாங்க. ஆனா இந்தியா செய்வது போன்று அமெரிக்கா, ஜெர்மனி, இஸ்ரேல் போன்ற ஆயுத தயாரிப்புல சிறந்து விளங்கக்கூடிய நாடுகளுக்கு கிடையாது. ஆப்பிரிக்கா மற்றும் சவுத் ஏசியால இருக்கக்கூடிய ஏழை நாடுகளுக்கு தான் சீனா ஆயுதங்களை ஏற்றுமதி செய்யறாங்க. அது மட்டும் இல்லாம சீன ஆயுதங்களோட தரம் ரொம்ப மோசமா இருக்குது. ஆனா ஆயுத உற்பத்தியில சிறந்து விளங்கக்கூடிய நாடுகளுக்கே இந்தியா ஆயுதம் ஏற்றுமதி செய்வதுதான் சீனாவுக்கு தற்போது ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருக்கு. சைனீஸ் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, ஜனநாயக நாடு அப்படிங்கிற போர்வேல இந்தியா ஒரு டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங் பவர் ஹவுஸா உருவெடுக்க முயற்சி செய்யறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஜனநாயக நாடுகளுக்கு ஆயுதங்களை சப்ளை செய்வதன் மூலம் அந்த நாடுகளை தன்னோடு அணி திரட்ட முயல்வதா அவங்க சொல்றாங்க. இந்தியாவோட ஆயுத ஏற்றுமதியை பார்த்தா ஒரு குறிப்பிட்ட ஆயுதத்தை மட்டும் ஏற்றுமதி செய்யல, பல்வேறு விதமான ஆயுதங்களை ஏற்றுமதி செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. அதாவது ஸ்மால் ஆர்ம்ஸ், அம்யூனிஷன்ஸ் போன்ற விஷயங்களையும் இந்தியா ஏற்றுமதி செய்யறாங்க. அதே போன்று பினாக்கா மல்டி பேரல் ராக்கெட் லான்ச்சர்ஸ், பிரம்மோஸ் சூப்பர்சானிக் க்ரூஸ் மிசைல்ஸ், ஆகாஷ் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்ஸ் போன்ற அதிநவீன ஆயுதங்களையும் இந்தியா ஏற்றுமதி செய்யறாங்க. அமெரிக்கா பெரும்பாலும் இந்தியாவிடமிருந்து இந்தியால தயாரிக்கப்படும் மெட்டல்ஸ், அலாய்ஸ், ஸ்டீல் காம்பனன்ட்ஸ் மற்றும் சப்சிஸ்டங்களை அதிக அளவுல இறக்குமதி செய்யறாங்க. இது இந்தியாவுடைய மேனுஃபேக்சரிங் கேப்பபிலிட்டியை காட்டுது. இஸ்ரேல் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இஸ்ரேல் தற்போது சண்டையிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. அவங்க இந்தியாவிடமிருந்து முழு அளவில் தயாரிக்கப்பட்ட ஆயுதங்களை மிகப்பெரிய அளவுல இறக்குமதி செஞ்சிருக்காங்க. ஜெர்மனியை எடுத்துக்கிட்டீங்கன்னா, எலக்ட்ரானிக்ஸ், சாப்ட்வேர் போன்ற விஷயங்களை இந்தியாவிடமிருந்து இறக்குமதி செய்யறாங்க. அதுவும் குறிப்பா ரடார் மற்றும் ஏவியானிக்ஸ் அப்ளிகேஷன்ஸ்ல பயன்படுத்தக்கூடிய எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் சாப்ட்வேர்களை ஜெர்மனி இறக்குமதி செய்யறாங்க. 2018ல இந்திய அரசாங்கம் ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிடுறாங்க. அதாவது 2025வது வருடத்துக்குள் இந்தியாவோட டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட் 5 பில்லியன் அமெரிக்க டாலர்களா கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு டார்கெட் பிக்ஸ் பண்ணி செயல்பட்டு வந்துகிட்டு இருக்காங்க. இதே நிலை நீடித்தால் 2029வது வருடத்துக்குள் இந்தியாவோட ஆயுத ஏற்றுமதி 50,000 கோடியா இருக்கும் அப்படின்னு சீனா கணிக்கிறாங்க. இதுல வேடிக்கையான விஷயம் என்னன்னா, 2014க்கு முன்னாடி வரைக்கும் இந்தியாவை உலகின் மிகப்பெரிய ஆயுத இறக்குமதி நாடு அப்படின்னு சொல்லி எல்லாரும் எள்ளி நகையாடி வந்துகிட்டு இருந்தாங்க. ஆனா தற்போது இந்தியாவோட ஆயுத ஏற்றுமதிய பார்த்து தற்போது சீனாவே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இந்தியாவோட ஆயுத ஏற்றுமதி வளர்ச்சி சீனாவுக்கு ஒரு அச்சுறுத்தல். வெறுமன சீனாவின் அண்டை நாடுகளுக்கு மட்டும் இந்தியா ஆயுதம் ஏற்றுமதி செய்ய முயற்சி செய்யல. சைனாவோட மார்க்கெட்டான ஆப்பிரிக்கா, மிடில் ஈஸ்ட் போன்ற நாடுகளுக்கும் இந்தியா ஆயுதம் ஏற்றுமதி செய்ய முயற்சி செய்யறாங்க. இதனால சீனாவுக்கு வரும் காலத்துல கடுமையான போட்டிய இந்தியா கொடுக்கும். உலக ஆயுத இறக்குமதியில 9.8% 2023வது வருடம் வரைக்கும் இந்தியா வாங்கிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா தற்போது இந்தியாவோட பாலிசிஸ்ல மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட இந்திய முப்படைகளுக்கு தேவையான 70 முதல் 75% ஆயுதங்களை உள்நாட்டிலே இந்தியா தயாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது கடந்த 10 வருடங்கள்ல இந்தியா நினைத்து கூட பார்க்க முடியாத வளர்ச்சி அப்படின்னு சீனா சொல்றாங்க. இந்தியாவோட ஆயுத ஏற்றுமதி வளர்ச்சி அடைவதற்கு முக்கியமான காரணம் மேக் இன் இந்தியா திட்டத்தை சொல்லலாம். அதே போன்று பிரைவேட் நிறுவனங்களை ஆயுத தயாரிப்புக்கு ஊக்குவித்தது, உலகின் முன்னணி ஆயுத தயாரிப்பு நிறுவனங்களோடு இந்தியா பல ஜாயிண்ட் வெஞ்சர்களை அமைத்தது போன்ற விஷயங்களை சொல்லலாம். குறிப்பா சொல்லணும்னா, சமீபத்துல 7,000 கோடி ரூபாய்க்கு கேபினெட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி ATAGS அப்படிங்கிற அட்வான்ஸ்டு டோவ்ட் ஆர்ட்டிலரி கன் சிஸ்டங்களை வாங்குவதற்கு ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. இந்த கன் சிஸ்டம் இந்திய தனியார் நிறுவனங்களான பாரத்
பாரத் ஃபோர்ஜ் மற்றும் டாடா அட்வான்ஸ் சிஸ்டம் லிமிடெட் நிறுவனத்தால் முழுக்க முழுக்க இந்தியாவிலே தயாரிக்கப்பட்டிருக்கு. இந்த கன் சிஸ்டத்தை இந்திய ராணுவம் வாங்குவதற்கு முன்னாடியே அர்மீனியா மற்றும் சில ஐரோப்பிய நாடுகள் வாங்கி பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இது போன்ற பல திட்டங்களை இந்தியா செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. இந்தியாவை ஆர்சனல் ஆஃப் டெமோக்ரசி அப்படின்னு சீனா சொல்வதற்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்குது. அதாவது எப்படி அமெரிக்கா இரண்டாம் உலக போர்ல அதிகமா ஆயுதங்களை ஜனநாயக நாடுகளுக்கு ஏற்றுமதி செஞ்சு லாபம் அடைஞ்சாங்களோ அதே போன்று இந்தியாவும் லாபம் அடைவதற்காக மட்டுமே ஆயுதம் ஏற்றுமதி செய்யறாங்க. அதனால இந்தியாவும் அமெரிக்கா போன்று வெறும் லாப நோக்கத்திற்காக மட்டுமே ஆயுதங்களை ஏற்றுமதி செய்யறாங்க அப்படின்னு சீனா இந்தியாவை குற்றம் சுமத்துறாங்க. சீனா சொல்வது போன்று இந்தியா வெறும் ஜனநாயக நாடுகளுக்கு மட்டும் ஆயுதம் ஏற்றுமதி செய்யல. 2018 இருந்து 2022 வருடத்துக்குள் மியான்மர் நாட்டிற்கு மிகப்பெரிய அளவுல ஆயுதம் ஏற்றுமதி செஞ்சிருக்காங்க. அதாவது இந்தியாவோட ஆயுத ஏற்றுமதியில 58% இந்த நாடுகளுக்கு தான் போயிருக்கு. மியான்மர் ஒரு ஜனநாயக நாடு கிடையாது. ஆனா இந்தியாவின் மிகவும் நெருங்கிய நட்பு நாடு. இதன் காரணமாக இந்தியா விற்பனை செஞ்சிருக்காங்க. வெறும் லாப நோக்கத்திற்காக மட்டும் இந்தியா ஆயுதம் ஏற்றுமதி செய்வது கிடையாது. இந்திய ஆயுதங்களை பல நாடுகள் வாங்குவதற்கு முக்கியமான காரணம் என்னன்னா, இந்தியா உலகில் நடந்து வரும் யுத்தங்கள்ல எப்பொழுதுமே எந்த நாட்டிற்கும் சப்போர்ட் செஞ்சுட்டு அவங்களோடு அணி சேர மாட்டாங்க. இதனால அனைத்து நாடுகளுடனும் இந்தியா நல்ல உறவுல இருக்காங்க. இதனால பல நாடுகள் இந்தியாவிடம் ஆயுதம் வாங்குறாங்க. அதே போன்று உக்ரைன் ரஷ்யா போர பொறுத்தமட்டில் இந்தியா உக்ரைன் ஒரு ஜனநாயக நாடு. அதனால நான் உக்ரைனுக்கு ஆதரவு அளிக்கிறேன் அப்படின்னு உக்ரைனுடன் இணையல. ரஷ்யாவிடம் இருந்து ஆயில் வாங்கும் விஷயத்திலையும் இந்தியா அமெரிக்காவோட அச்சுறுத்தல்களுக்கு அடிபணியல. இதனால சீனா ஆர்சனல் ஆஃப் டெமோக்ரசி அப்படின்னு சொல்றது இந்தியாவோட ஆயுத ஏற்றுமதிய ஒரு எல்லைக்குள் கட்டுப்படுத்துவதற்கு தான். ஆனா சீனாவோட இந்த ப்ரொபகண்டா ஒரு நாளும் வேலை செய்யாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.